அந்த இயக்கம் ஆரம்பிச்சு எத்தனை லட்சம் பேர் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துக்கு 15 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்கன்றாங்க. இது இன்னும் எடிட் பண்ணி போறதுக்குள்ள 18 ஆகுதா 20 ஆகுதா தெரியல. இவ்வளவு லட்சம் பேர் பாஜகவுக்கு முதல்ல வாக்களிச்சிருப்பாங்களா? என்னுடைய அதாவது ஃபர்ஸ்ட் ஹம்பிள் கொஸ்டின் அது. இவ்வளவு பேர் பாஜகவுக்கு தமிழகத்துல வாக்களிச்சிருக்காங்களா? அப்ப அவர் வாக்களிக்கலன்னா பாஜகவையும் அண்ணாமலையும் ஏன் பிரிச்சு பாக்குறாங்க? இப்படி வச்சுக்கலாமா? அதாவது தமிழக பாஜகவில் இருந்த வரைக்கும் அவரை வந்து கட்டி போட்டு வச்சிருந்தாங்க, வேகமாக செயல்படவில்லை. அதனால வந்து இப்ப அவர் வெளில வந்துட்டார் அப்படின்றது. பாஜக இல்லைன்னா அண்ணாமலை இல்ல, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்படி எப்படி நீங்க சொல்ல முடியும்? என்ன சார் இது? அப்ப வேற கட்சியில எந்த கட்சியில சேர்ந்தாலும் நான் இப்படி சொல்லவா? இதே தான் நான் சொல்லணும். கே பாலச்சந்திரன் இல்லைன்னா ரஜினி இல்ல, அது அவரே சொல்றாரு. ஆமா சொல்லலாம், அவரு தன்னம்பிக்கை. ஆனா நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? ஒரு கேபி சான்ஸ் கொடுக்கல அப்படின்னாலும் தங்கத்தை நீங்க நல்ல டிசைன் பண்ணி மோதிரமாவோ செயினாவோ பிரேஸ்லெட்டாவோ போட்டுக்கலாம். ஆனா பேஸ் அது தங்கமா இருக்கணும். அது அலுமினியமா இருந்தா என்ன பண்ண முடியும்? ராம்சே, நிஜமாவே உங்ககிட்ட திறமை அப்படின்னு இருந்ததுன்னா யாராலையும் வந்து அதை ஒழிச்சு வைக்க முடியாது. எப்படியாவது அந்த திறமை எங்கேயாவது வெளிப்பட்டுத்தான் ஆகும். என்னதான் நீங்க தடை பண்ணாலும் அது நடக்காது. புரியுதுங்களா? அடுத்தது இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு வரேன். யாராவது ஒருத்தன் சும்மா 10 லட்சம் ரூபாய் குத்துருவானா அப்படின்னு இப்ப நான் உங்களை கேட்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அரசியல் சேனல்கள் அப்படின்னு யூடியூப் சேனல் ஏராளமா இருக்கு. அண்டு பெரும்பாலான சேனல்கள் வந்து பிரேக் ஈவன் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அந்த வருமானம் அவ்வளவு வராது. கண்டிப்பா பெரும்பாலும் 99.9% அந்த சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது இல்லாமலும் நீங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இது பண்ணுங்க அப்படின்னு போடுவாங்க. அதுல எத்தனை பேர் எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க? நான் வந்து இவனுக்கு 50,000 ரூபாய் கொடுக்குறேன், அவன் வந்து என்ன புகழ்ந்து பேசுவான் அப்படின்னும், இல்ல வந்து என் கருத்துக்கு ஏத்த மாதிரி பேசுவான் அப்படின்னும் நினைச்சா கொடுக்குறாங்க. சரி, ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்றான், நம்மால அது பண்ண முடியல, இவன் நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்கறான். சோ என்னால முடிஞ்சது, நான் எவ்வளவு என்னால முடிஞ்சதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒவ்வொருத்தருடைய வசதிக்கு ஏத்த மாதிரி தான் கொடுப்பாங்க. புரியுதுங்களா?